ஹர்ஷித் ராணா மேட்ருக்கு நான் இப்போ வரேன். இந்த ஹர்ஷித் ராணா என்ன பண்ணான்னு தெரியலப்பா கௌதம் கம்பீருக்கு. ஹர்ஷித் ராணாவை பார்த்தாலே கௌதம் கம்பீருக்கு தூக்கிடுதுன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் ஹர்ஷித் ராணாவை தான் இருக்கான். சாம்பியன்ஸ் டிராஃபில நியாயப்படி சிராஜ் தான் இருந்திருக்கணும். அவன் தான் டிசர்வ்டு. அவன் தான் அந்த ஐசிசி டிராஃபி கப்பை எடுத்திருக்கணும் கையில. பட் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். இது இப்ப எதுக்கு இவனை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. நான் எப்படி பிரசித் கிருஷ்ணாவை தான் கொண்டு வந்திருக்கணும். ஏன் சிராஜை எடுக்கல அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னா சிராஜை ஒருவேளை உள்ள கொண்டு வந்தனா he has to sit outside. அதுதான் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் தான் மேக்ஸிமம் உள்ள போக வேண்டியதா இருக்கிறோம். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் டெப்த் வச்சுதான் ஆடுவானுங்க. அதனால மேபி ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் போவானுங்க. அதனால எதுக்கு நம்ம வந்துட்டு சிராஜை தேவையில்லாம கொண்டு வந்து பெஞ்சில் உட்கார வைக்கணும். ஏன்னா சிராஜ் வந்துட்டு ஒரு ஹீரோ. சொல்ல போனா இந்த இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல சிராஜ் வந்து ஹீரோ மாதிரி ஒரு ஆளு. அவன் எதுக்கு கொண்டு வந்துட்டு சிராஜை வெளியே உட்கார வைக்கணும். அதுக்கு ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சதான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் அவனை எடுத்துட்டு போனதுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை தான் நீங்க நியாயப்படி எடுத்துட்டு போயிருக்கணும். அவன் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். ஐபிஎல் சூப்பரா பண்ணா. ஹர்ஷித் ராணா வந்துட்டு ஒரு 2024 செமையா பண்ணா. பட் இந்த சீசன் ஒழுங்கா பண்ணல சொல்ல போனா. பட் பிரசித் கிருஷ்ணா நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அவனே எடுத்துருக்கலாம். எதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குன்னு தெரியல. இந்த கௌதம் கம்பீர் வந்துட்டு ரொம்ப பயாஸ்டா போற மாதிரி இருக்குது. இன்னொன்னு வந்துட்டு